இந்தடா சாக்லேட்டு. என்ன மச்சான் துபாய்லாம் போயிட்டு வந்துட்ட போல, போறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் எதுக்குடா உன்கிட்ட சொல்லணும்? நாளைக்கா ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், வந்துரு. டேய் நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. சரி, நீ ஏன்டா அவன்கிட்ட இப்போ அப்படி பேசுன? மச்சான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் துபாய் போறேன்ட்டு. வீசா வந்தோடனே கிளம்பிடுவேன். ஆமாடா, இவனுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான். வா போலாம். டேய் என்னடா ஆச்சு? நான் துபாய் போறதுக்கான வீசா கேன்சல் ஆயிடுச்சுப்பா. இதுக்கு தான்டா போறதுக்கு முன்னாடி யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வச்சிருக்க, அவனுங்க உங்களுக்கு எல்லாரும் சொல்லிட்டானுங்க. இப்ப போற வரவங்க எல்லாம் உன் பையன் துபாய் போறாங்க கேட்டே இருக்காங்க. அவங்க என்னடா சொல்லுவேன்? டா தம்பி, நான் தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ துபாய் போறேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் போலையா? போனோம். நேத்து மேட்ச் பாத்தியா? டேய் இவனா துபாய் போகாம இன்னும் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாடா, ஒருவேளை துபாய் போய் வச்சிருந்த காசை யாராவது திருடிட்டு போயிருப்பாங்களோ. கரெக்டா சொல்ல மச்சான். ஒரு விஷயம் நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லி அது நடக்காம போனா கடைசி வரைக்கும் நம்மள அசிங்கப்படுத்திட்டு தான்டா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்.